லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்மை செய்தியை பார்க்கிறோம். 20 ஓவர் உலகக்கோப்பையுடன் திரும்பிய இந்திய வீரர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வெற்றி நாயகர்களுக்கு வாழ்த்து என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விரிவான விவரம். விக்னேஷ், இந்தியா கிரிக்கெட் அணி 13 ஆண்டுகளுக்கு பின்பு உலகக்கோப்பையை வென்று இந்தியா திரும்பிய நிலையில பிரதமர் மோடியுடனான சந்திப்பு குறித்தான காணொலி தற்போது வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் மோடியை இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னது போல 2 கட்டங்களாக பிரதமர் மோடி இந்திய கிரிக்கெட் வீரர்களை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். அந்த வகையில முதல் கட்டம் சந்திப்பு என்பது இந்திய கிரிக்கெட் அணியினுடைய வீரர்கள் மற்றும் இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் ஆகியோர் அடங்கிய குழு நேரடியாக சந்தித்தனர். அந்த குழுவிடம் பிரதமர் நரேந்திர மோடி இந்த உலகக்கோப்பை தொடர் குறித்து முழுமையாக உரையாடி இருக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாக இருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு கிரிக்கெட் வீரர்களும் இந்த T20 உலகக்கோப்பை நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து முழுமையாக அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கிரிக்கெட் வீரர்களுடன் உரையாடி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் அணியில் பணியாற்றி இருக்கக்கூடிய உதவி பயிற்சியாளர்கள் அதே போன்று மற்ற உதவி பயிற்சியாளர்கள் அனைவருமே சந்திப்பு என 2 கட்டங்களாக இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. சரியாக 11 மணிக்கு இந்த சந்திப்பு என்பது தொடங்கி தற்போது வரை 12 மணி வரை நீடித்து தற்போது முடிவடைந்திருக்கிறது. அந்த காணொலி காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஒவ்வொரு வீரர்களும் பிரதமர் நரேந்திர மோடியின் உற்சாகத்துடன் அவருக்கு இந்த T20 உலகக்கோப்பையில் நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பாக கூறிய காட்சிகளும் பிரதமர் அவர்களிடம் உரையாற்றக்கூடிய காட்சிகளும் பிரதமர் உலகக்கோப்பையுடன் அணியாக புகைப்படம் எடுத்துக்கொண்ட காட்சிகள் என அனைத்து காட்சிகளும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சந்தனகுமார், இந்திய மக்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய இந்திய வீரர்கள் இன்று தாயகம் திரும்பியிருந்தார்கள். வெற்றி கோப்பையை முடிந்தவுடனேயே மோடி அவர்களோடு தொலைபேசியில் உரையாடி இருந்தார். தற்போது நேரிலும் அழைத்து விருந்தும் கொடுத்திருக்கிறார். அந்த கலந்துரையாடலின் காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிந்தது. என்னென்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது அப்படின்ற குறித்த விவரம் வெளியாகியிருக்கா? பிரதமர் நரேந்திர மோடி என்ன பேசினார் என்பது குறித்தான விவரங்கள் வெளியாகவில்லை. இருப்பினும் கூட நம்ம உலகக்கோப்பை வெற்றி அடைந்த அடுத்த நிமிடமே இந்திய அணியை பாராட்டி அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். இந்தியாவினுடைய கிரிக்கெட் அணியினுடைய பங்கு குறித்தும் கடந்த 2023 உலகக்கோப்பை தோல்விக்கு பின்பு நேரடியாக தோல்வி முடிந்து அடைந்த ஒரு சில மணி நேரங்களில் நேரடியாக அணி வீரர்களை சந்தித்து தோல்வி அடைந்தாலும் கூட இந்திய அணியினுடைய பங்கு சிறப்பாக இருந்தது என்பது குறித்து 50 ஓவர் உலகக்கோப்பை தோல்வி குறித்து பேசினார். அதன் பின்பு இந்தியாவினுடைய வெற்றி அடைந்த ஒரு சில நிமிடங்களிலேயே அவர் காணொலி வெளியிட்டது மட்டுமல்லாமல் நள்ளிரவில் இந்திய அணியினுடைய கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் அதே போன்று விராட் கோலி ஆகியோருடன் தொலைபேசி மூலமாக பேசி இந்திய கிரிக்கெட்டுக்காக அவர்கள் இதுவரை ஆற்றியுள்ள செயல்கள் குறித்து பாராட்டி அந்த தொலைபேசியில் பேசியிருந்தார். தற்போது வீரர்களை நேரில் அழைத்து விருந்தளித்து அவர்களிடம் இந்த T20 அனுபவங்கள் குறித்தும் இந்திய கிரிக்கெட் வெற்றி எவ்வளவு முக்கியம் என்பது குறித்தும் அதே போன்று இந்தியா ஒரு நாடாக இவர்களுடைய வெற்றியை எப்படி பார்க்கிறது என்பது குறித்தான கருத்துக்களை வீரர்களிடம் தெரிவித்து அணி வீரர்களுடன் ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. ரோஹித் சர்மா, ராகுல் டிராவிட் இருவரும் கோப்பை பிடிக்க நடுவில் நின்று நரேந்திர மோடி இந்திய கிரிக்கெட் வீரர்களுடன் பங்கேற்கிறார். அதே போன்று இந்த நிகழ்ச்சியில இந்திய கிரிக்கெட் BCCI செக்ரட்டரி ஜெய்ஷாதை போன்ற BCCI தலைவர் ராஜர் பின்னி உள்ளிட்ட நிர்வாகிகளும் பங்கேற்றிருக்கிறாங்க. விக்னேஷ், சந்தனகுமார், இந்திய வீரர்கள் இன்று 2 நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதாக இருந்தது. ஒன்று பிரதமர் மோடியுடனான சந்திப்பு, அது நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்தது பிரம்மாண்டமான பேரணியில் இந்திய வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள்? அந்த பிரம்மாண்ட பேரணியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் போன்றவர்களெல்லாம் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, இன்று மாலை நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி என்பது முழுக்க ரசிகர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சரியாக 2 மணிக்கு டெல்லியிலிருந்து மும்பை தனி விமானம் மூலமாக அவர்கள் புறப்படுகிறார்கள். 4 மணிக்கு மும்பை அடைந்த பின்பு 5 மணிக்கு இந்த பேரணி என்பது தொடங்க இருக்கிறது. 5 மணி முதல் 7 மணி வரை அந்த பேருந்துல இந்திய கிரிக்கெட் வீரர்கள் அதே போன்று இந்திய கிரிக்கெட் குழு தற்போது 20 ஓவர் உலகக்கோப்பையில பங்கேற்ற நபர்கள் மட்டுமே அந்த பேருந்துல பயணம் செய்ய இருக்கிறார்கள். 2 மணி நேரம் ரசிகர்கள் மத்தியில் மட்டுமே செல்ல இருக்கிறார்கள். ரசிகர்கள் மத்தியில் அவர்கள் ஒரு சில இடங்கள்ல மட்டும் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கு, வீரர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 7 மணிக்கு பேரணி முடிவடைந்த பின்பு வான்கடே மைதானத்துல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பாராட்டு நிகழ்ச்சி என்பது நடைபெறுது. ஏற்கனவே BCCI சார்பில் 125 கோடி ரூபாய் அவர்களுக்கு பரிசு தொகையாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் அவை குறித்து
வீரர்களுக்கு எவ்வளவு தொகை என்பது குறித்தான விரிவான ஒரு விவரங்கள் வெளியிடப்படும். அதனைத் தொடர்ந்து தற்போது T20 உலகக்கோப்பையோடு ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா ஆகியோருக்கு சிறப்பு பாராட்டும், அதே போன்று தன்னுடைய பிசிஐ பயிற்சியாளராக இந்திய கிரிக்கெட் அணியினுடைய பயிற்சியாளர் காலத்தை முடிவெடுத்திருக்க ராகுல் டிராவிட்டுக்கு சிறப்பு பாராட்டுகளும் நிகழ்ச்சியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரைக்கும் தற்போது வரை மத்திய அமைச்சர் பங்கேற்பதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. முழுக்க பிசிஐ நிர்வாகிகள், அதே போன்று மும்பை கிரிக்கெட் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. கடந்த 2007ஆம் ஆண்டு உலகக்கோப்பை வெற்றி பெற்று வந்தபோது கூட அந்த அணியினுடைய பாராட்டு வேறு யாருக்கும் திரும்பிவிடக்கூடாது என்பதற்காக சச்சின் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்று ஓய்வு பெறக்கூடிய வீரர்களுக்கு சிறப்பு பாராட்டுகளை வழங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. மோடியுடனான சந்திப்புக்கு பிறகு அந்த காணொலி வெளியாக இருக்கிறது. அந்த காட்சிகளையும் பார்த்தும் இந்திய வீரர்களை வரவேற்க மும்பையும் தயாராகி வருகிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சந்தானம். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.